வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு செட்டிநாடு ஸ்டைலு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். இது வந்து நல்லா டெம்பராக வேக வச்சுருக்கேன். ஒரு 3/4 வேவு வேக வச்சுருக்கிறேன். இது வந்து பொடியை நான் கட் பண்ணிக்க போகிறேன். நல்லா இப்படி கொஞ்சம் இப்படி தான் வேக வைக்கணும். நம்ம அமுத்துனா உடையிறது இல்லை, பார்த்தீங்களா? இந்த டைப்பில் தான் இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி பார்த்துருவோம். பாருங்கள், நான் எனக்கு வந்து இரும்பு சட்டி காஞ்சிருச்சு. நான் அதில் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அதுலேயே வந்து ஒரு 3/4 ஸ்பூன் குருமிளகு போட்டுக்கிறேன். ஜீரகம் அதே அளவுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சோம்பு போட்டுக்கிறேன். அதே 3/4 ஸ்பூனுக்கு நான் வெள்ளை உளுந்தும் போட்டுட்டேன். கடலைப்பருப்பு அதுலேயே போட்டுக்கிறேன். இதுலேயே வந்து ஒரு 7 வரமிளகா, உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்தது எடுத்துக்கோங்க. மிளகா நான் வந்து இதில் மிளகும் போட்டிருக்கிறனாலவா, அப்போ இந்த மிளகாயும் போட்டிருக்கிறேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நிறைய விதமாக வைக்கலாம். இது நல்ல வெரைட்டி ரைஸோட நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோட எல்லாம் இந்த செட்டிநாடு வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ரசாப்பாடு வச்சு நம்ம இது பொடி நம்ம ஆல்ரெடி பொடிச்சு கூட வச்சுக்கலாம். இந்த பொடியை நிறைய டிஷ்ஷுக்கு இந்த பொடி போடலாம். பாருங்க, நம்மளுக்கு வறுத்துட்டோம் போதுமான அளவு. நான் வந்து இது பொடிச்சிட்டு வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து பொடிச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப பிறுவிறுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு நம்மளுக்கு வந்து இப்படி வரணும். இப்படி இருந்தால் தான் இந்த பொரியலுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி பொடிச்சிட்டு வந்துட்டேன். பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நான் நல்லா ஒரு புளிக்கரண்டிக்கு மேலேயே விட்டுருக்கிற எண்ணெய். இது கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா வரும்னு சொல்லுவாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா நான் கடுகு போட போகிறது கிடையாது, கருவேப்பில் மாத்திரம்தான் போடுறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பில் போட்டு போகிறேன். கருவேப்பில் நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு தேவையுள்ளவங்க போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் போடலை. நான் பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து இப்படி பீஸாக போட்டு வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு அதை வந்து நான் போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த எண்ணெய் இருக்குல்லவா, இந்த எண்ணெயிலேயே வந்து நான் வந்து இந்த காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுற போகிறேன். அப்போ தான் வந்து இந்த உருளைக்கிழங்குல வந்து நல்லா பிடிச்சி வரும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நான் இப்போ உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நான் போட்ட சால்ட்டு வந்து இதுக்கு அளவாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் செய்யும்போது பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் வந்து பொடி போடுற டைமை கூட சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த டைமே வந்து பாருங்கள், ஒன்று வறுவிடட்டும். நம்ம வந்து இந்த பொடியும் போட்டுக்கலாம். 2 திருப்பி விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உப்பு மாத்திரம் அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. அப்போ இந்த உருளைக்கிழங்கோட நல்லா மேட்ச் ஆகி வந்துடும் உப்பு. பாருங்கள், இந்த டைம் வந்து நான் பொடிச்சு வச்சுருந்தேன்லவா, அந்த பொடியும் போட்டு போகிறேன். நான் பொடிச்சு வச்சுருந்த பொடி நான் எடுத்த அளவு எல்லாமே 1/2 கிலோவுக்கு வந்து கரெக்டான அளவுங்க. நான் அந்த பொடியெல்லாம் போட்டுட்டேன். இந்த பொடியில் நிறைய டிஷ் செய்யலாங்க. நம்ம ஃபுட்டுனாலே செட்டிநாடு ஃபுட்டு வந்து அதை அடிச்சுக்க முடியாது. எல்லா ஊரில் இருக்கிற ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. அதை விட ஒவ்வொரு வீட்டோட ஃபுட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது.
பாருங்க எப்படி மேட்ச் ஆகி வருது பார்த்தீங்களா. அப்போ உப்பு வந்து அந்த உருளைக்கிழங்குலேயே நம்ம எண்ணெயில் போடுறதுனால ரொம்ப அப்படியே பிடிச்சிக்கும். எனக்கு வந்து கலர் வந்து ரொம்ப ப்ரௌனிஸ் வேணும்னு சொல்கிறதுனால நான் மஞ்சப்பொடி யூஸ் பண்ணல. இல்லைன்னா அந்த உப்பு போடுற டைமே நீங்கள் மஞ்சப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மாத்திரம் நம்ம 75% வேக வச்சா மாத்திரம்தான் உடையாமல் வரும். இல்லைன்னா வந்து அப்படியே எல்லாம் அதோட ஒன்றா மேட்சாகி உடஞ்சி போயிருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சட்டி யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் வந்து இது இரும்பு கடாயில் செய்கிறது வந்து அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க. நல்ல ஒரு இது வரும். நமக்கு எண்ணெய் எல்லாமே வந்து நான்ஸ்டிக்கில் ஊற்றுறது போல் கரெக்டாக கம்மியாக கூட ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் நம்மளுக்கு வந்து செட்டிநாடு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆயிருச்சு. நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு வந்து இரும்பு சட்டி. நான் வந்து இப்படியே வந்து இந்த சட்டியோட சூடு கொஞ்சம் நேரம் இருக்கும். அப்போ அதனால் அப்படியே வச்சிட போகிறேன். சூடு முடிஞ்சுதான் நான் சர்விங் பவுலில் மாற்ற போகிறேன். பார்க்கலாம். எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியில் நீங்கள் நைட்டு கூட இந்த பொடியை பொடிச்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் ஈஸியாக 2 கிழங்கு வேக வச்சு டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க. தயிர் சாதம், வெரைட்டி ரைஸு எல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.